கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை யாவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். இயேசு ஜெபிக்கிறார் ஒளித்தின் சார்பாக ஜீவ வார்த்தைகள் நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிற உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாரமும் இதே நாளிலே இதே நேரத்தில் இந்த வார்த்தைகளை கேளுங்கள். அநேகர் கேட்க செய்யுங்கள், அநேகருக்கு அறிமுகப்படுத்துங்கள். எங்களுடைய புஸ்தகம் பத்திரிகை தேவையானாலும் ஊழியத்தில் பயன்படுத்த விரும்பினாலும் எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் உங்களுக்காக வேதாகமத்திலிருந்து ஒரு பகுதியை வாசிக்கிறேன், ஜெபத்துடன் கேளுங்கள். யோவான் சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 29வது வசனம். என்னை அனுப்பினவர் என்னுடனே கூட இருக்கிறார். பிதாவுக்கு பிரியமானவளை நான் எப்பொழுது செய்கிறபடியால் அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை. இந்த வார்த்தையில் கேட்கிற அன்பு நேச பிள்ளைகளே, ஆண்டவர் இயேசு சொல்கிற ஒரு வார்த்தை பாருங்கள். என்னை அனுப்பினவர் என்னுடனே கூட இருக்கிறார். பிதாவுக்கு பிரியமானவளை நான் எப்பொழுது செய்கிறபடியால் அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை. என் வாழ்க்கையில் தனிமை என்கிற கவலையே கிடையாது. தனிமையாக இருக்கிறேனே என்று நான் பயந்தது கிடையாது. தனிமையாக்கப்பட்டு விட்டேனே என்று நான் கவலைப்பட்டது கிடையாது. ஏனென்றால் அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை. இந்த வார்த்தையில் கேட்கிற அன்பு நேச பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையை யோசித்து பாருங்க. எவ்வளோ காரியங்கள் நீங்கள் செய்கிறீங்க, பல வசதிகள் உங்களுக்கு இருக்கு, பல நன்மைகள் உங்களுக்கு இருக்கு. ஆனால் தனிமை என்கிற காரியம் உங்களுக்குள்ள வேதனை கொடுத்து கொண்டிருப்பதை உணர்றீங்களா? ஏன் என் வாழ்க்கையில் இப்படி? ஏன் என் வாழ்க்கையில் எல்லாரும் என்னை ஒதுக்கிட்டாங்க? ஆஃபீஸில் என்னை ஒதுக்கிட்டாங்க, வீட்டில் என்னை ஒதுக்கிட்டாங்க, என் வார்த்தைக்கு யாரும் மரியாதை கொடுக்கறது இல்லை, என்னை யாரும் கனப்படுத்துறது இல்லை. அப்படிப்பட்ட வேதனை அனுபவத்தில் இருக்கிறீங்களா? கொஞ்சம் உங்கள் வாழ்க்கையை யோசித்து பாருங்க. தேவனுடைய வார்த்தை சொல்கிறது, இயேசு சொல்கிறார், அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை, அவர் எப்போதும் என்னோடு கூட இருக்கிறார், ஆகினால் நான் தனிமை அல்ல என்று சொல்வதை பார்க்கிறோம். இந்த வார்த்தையை கேட்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒருவேளை பிதாவாகிய தேவன் தம்முடைய குமாரன் இயேசுவை உலகத்துக்கு அனுப்பினது போல மத்தேயு 10:14 வாசிக்கிறோம். ஆடுகளை ஓநாய்களுக்குள் அனுப்புறது போல இதோ நான் உங்களை அனுப்புகிறேன். நீங்களும் நானும் இந்த உலகத்திற்குள்ளே இயேசுவால் அனுப்பப்பட்டிருக்கிறோம் என்பதை மறந்து போக வேண்டாம். அப்படியானால் அனுப்பினவர் நம்மோடு இருக்கிறாரா? ஆமை இருக்கிறார். பின்ன ஏன் பயம்? பின்ன ஏன் நமக்குள்ள ஒரு தனிமையின் வேதனை? பின் ஏன் நம்மை அறியாத ஒரு கலக்கம், ஒரு கவலை? இயேசு சொன்னார், அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை. ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் 20-21 வசனத்தை வாசிக்கும் போது, யோசேப்பு சிறைச்சாலையிலே இருந்தான், கர்த்தரோ அவனோடு இருந்தார். சிறைச்சாலையில் அவன் இருந்தாலும் கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறார். 2 ராஜாக்கள் 4:13 சுயநிமையால் சொல்றார், என் ஜனத்தின் நடுவே நான் சுகமாய் குடியிருக்கிறேன். பிள்ளை கிடையாது, ஆனால் சொல்றா, என் ஜனத்தின் நடுவே சந்தோஷமாய் மகிழ்ச்சியாய் இருக்கிறேன் என்று சொல்கிறா. சங்கீதம் 68:6 கர்த்தர் தனிமையானவர்களுக்கு வீடு வாசல் ஏற்படுத்தி கட்டுண்டவர்களை விடுதலையாக்குகிறார் என்று வாசிக்கிறோம். அப்ப இப்படிப்பட்ட அற்புதமான காரியங்களை செய்கிற ஆண்டவர் ஏன் உங்க வாழ்க்கையில் செய்ய முடியாது? ஏன் உங்களுடைய வாழ்க்கையில் தனிமை என்கிற அந்த வார்த்தையானது உங்களை வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிறது? தனிமைப்படுத்தப்படுகிற நிலைக்கு காரணம் என்ன? 2 நாளாகவும் 15:6 நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார். தனிமைக்கு இடமே இல்லையே, ஆனாலும் தனிமை என்கிற நிலை வருகிறதே, காரணம் என்ன? வேகமாய் 2-3 காரியங்களை நாம் வாசிப்போம். 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 3-4 வசனங்களை நாம் வாசிக்கும் போது, எலியா தீர்க்கதரிசி ஆகாப் மனைவி யேசபேல் வார்த்தைக்கு பயந்து வனாந்தரத்தில் போய் சூரச்செடிக்குள்ளே படுத்துக்கொள்கிறான். போதுங்கத்தாவே, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும் என்று சொல்கிறான். ஏன் இப்படிப்பட்ட ஒரு தனிமையின் அனுபவம் இந்த தீர்க்கதரிசிக்கு? முந்தின அதிகாரத்தில் 850 பாகால் யேசபேல் தீர்க்கதரிசியை கொண்டவன் இப்பொழுது போதுங்கத்தாவே என்னை எடுத்துக்கொள்ளுன்னு சொல்றானே, காரணம் என்ன? அந்த இயேசுவுடைய வார்த்தை உண்டான பயம். முதலாவது, ஒரு தேவனுடைய பிள்ளைகள் தனிமை என்கிற உணர்வுக்கு வருவதற்கு காரணம் ஒரு பயத்தின் ஆவி அவங்களை பிடித்திருக்கிறது. ஏதோ ஒரு காரியத்தில் ஏற்பட்ட பயம், அதுதான் அவங்களை தனிமைப்படுத்திக் கொண்டிருக்கிறது. நீங்கள் யோசித்து பாருங்க, உங்களை பயப்படுத்துகிற காரியம் என்ன? உங்களை பயப்படுத்துவது யார்? உங்களை பயப்படுத்துகிற வார்த்தை என்ன? இன்றைக்கு நீங்கள் அதை ஜெயித்து ஆகணும், அதை மேற்கொண்டு ஆகணும். இல்லை என்று சொன்னால் உங்கள் வாழ்நாள் முழுவதும் அந்த தனிமை 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 என்கிற காரியமே உங்களை நோக்க பண்ணிடும். நீங்க சொல்லணும், என்னை அனுப்பினவர் என்னுடனே இருக்கிறார்,
என் இயேசு என்னோடு இருக்கிறார், என்னை அழைத்தவர் தெரிந்து கொண்டவர் என்னோடு இருக்கிறார், நான் தனிமை அல்ல, நான் தனித்து அல்ல என்கிற தைரியம் உங்களுக்கு தேவை. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில் வாசிக்கும் போது ஆண்டவர் ஆதாமே நீ எங்கே இருக்கிறான்னு சொல்லி கேட்கிறார். ஆண்டவரே, நான் நிர்வாணியா இருப்பதினால் பயந்து ஒளிந்து கொண்டேன், பயந்து ஒளிந்து கொண்டேன். பயம் அவனுக்குள்ளே வந்தவுடனே தேவனுக்கு முன்பாக நிற்க முடியாதபடி அவன் ஒளிந்து கொள்கிற ஒரு சூழ்நிலை அங்கே உருவாகிறதை நாம் அங்கே பார்க்கிறோம். யாத்ராமம் 2ஆம் அதிகாரம் 14வது வசனத்தில் வாசிக்கும் போது மோசே காரியம் நிச்சயமாய் வெளிப்பட்டது என்று பயந்தான், அரண்மனை விட்டு ஓட ஆரம்பிச்சிட்டான். ஆண்டவர் அரண்மனையில் வச்சு அவனை வளர்த்து கொண்டிருக்கிறார். அவனுக்குள் ஏற்பட்ட பயம் அரண்மனை விட்டு அவனை விரட்டி விட்டதை பார்க்கிறோம். அது நிமித்தம் எத்தனை வண்ணாந்தரத்தின் பாடுகளின் பாதை. இந்த வார்த்தையை கேட்கிற அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களை பயப்படுத்துகிற காரியம் என்ன? அன்பிலே பயம் இல்லை. தேவனுடைய அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். தேவனுடைய அன்பினால் நீங்கள் நிறையப்படும் பொழுது அந்த பயம் ஓடி போகும். அதைதான் 1 யோவான் 4:18 வாசிக்கிறோம். அதைத்தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. 2வது அனுபவமாக தனிமை ஏற்பட காரணம் என்ன? எரேமியாவின் புலம்பல் 1ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில் நான் வாசிக்கும் போது, ஐயோ ஜனம் பெருத்த நகரி, தனிமையாய் உட்கார்ந்திருக்கிறாளே, விதவைக்கு ஒப்பானாளே. நன்றாய் கவனிங்கள். ஜனம் பெருத்த நகரி, பெரிய குடும்பம், பெரிய ஜனப்பெருக்கம். சிலர் சொல்லுவாங்க, எங்களுக்கெல்லாம் வீடுகளில் கல்யாண காட்சி வந்தா வேற யாரையுமே கூப்பிட வேண்டாம், எங்க பிள்ளைகள், பேரப்பிள்ளைகள், பூட்ட பிள்ளைகள், இவங்களே போறோம், இவங்களே ஒரு கூட்டம் இருக்கிறாங்க அப்படி சொல்லுவாங்க. பெரிய கூட்டம். அதுதான் ஜனம் பெருத்த நகரி. ஆனா தனிமையாய் உட்கார்ந்து இருக்கிறாளே. ஏன் தனிமையா உட்கார்ந்து இருக்கிறா? விதவைக்கு ஒப்பானாளே. விதவை ஆகிவிட்டாளே, அப்படி அல்ல, விதவைக்கு ஒப்பானாளே. அப்படியானால் விதவை ஆகிவிட்டாள் என்று சொன்னால் புருஷன் இறந்து போனான்னு அர்த்தம். விதவைக்கு ஒப்பானவள் என்று சொன்னால் புருஷன் இருக்கிறான், ஆனா அவ கூட இல்லை. எங்கேயோ இருக்கிறான், யாரோட இருக்கிறான், ஆனா அவ கூட இல்லை. விதவைக்கு ஒப்பான வாழ்க்கை. இந்த விதவைக்கு ஒப்பான வாழ்க்கை தனிமைப்படுத்தப்படுகிற வாழ்க்கை. நல்ல காரியங்களுக்கு வீட்டில் வருது, ஒரு ஆசீர்வாதமான காரியம் வருதுன்னா அவளை விட்டுருங்க, அவ வேண்டாம், அவளை ஒதுக்கிருங்க, அவளை கூட்டு போக வேண்டாம். ஏன்? அவ விதவைக்கு ஒப்பானவள். அதனால அவளை ஒதுக்கி விடுறாங்க, அவளை தனிமைப்படுத்துறாங்க. இந்த வார்த்தையில் கேட்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை சற்று யோசித்து பாருங்க. ஒருவேளை இதை கேட்கிற நீங்களும் கூட என்ன நிலையில் இருக்கீங்க? இது உலக பிரகாரம். ஆவிக்கிற அனுபவம் என்ன? தேவனை வாழ்க்கையில் விட்டவர்கள், விசுவாச பிள்ளைகள், மணவாட்டி, ஆண்டவர் இயேசு மணவாளனாய் இருக்கிறார். அப்ப மணவாளனே இயேசுவை வாழ்க்கையில் விட்டு விட்டவர்கள், விலகிவிட்டவர்கள், தூரம் போனவர்கள், விதவைக்கு ஒப்பான வாழ்க்கை. அவருடைய வாழ்க்கையிலே தனிமை அவர்களை வாட்டும். தனிமையின் வேதனை அவர்களை வேதனைப்படுத்திக் கொண்டே இருக்கும். உங்கள் வாழ்க்கையில் யோசித்து பாருங்க. ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், கிருபை பெற்றேன்னு சொல்லி ஒரு நாளில் கர்த்தருக்காய் செயல்பட்டேன் என்று சொல்லுகிறேன். நீங்களும் கூட இன்னைக்கு என்ன நிலையில் இருக்கீங்க? உங்களுக்கும் தேவனுக்கும் உரிய ஐக்கியம் எவ்விதமாக இருக்கிறது என்பதை சற்று யோசித்து பாருங்க. உன்னத பாட்டு 5:6 வாசிக்கிறோம். என் நேசருக்காக கதவை திறந்தேன், என் நேசரோ இல்லை, அவர் போயிட்டார். நேசர் கதவை தட்டி கொண்டிருந்தார், அப்ப திறக்கிறதுக்கு மனசு இல்லை, சாக்கு போக சொல்லிட்டார், அவர் போயிட்டார். இப்போ அவர் இல்லாம இருக்க முடியல, கதவை திறந்து என் நேசருக்காக திறந்தேன், என் நேசரோ இல்லை, அவர் போயிட்டார். தட்டும்போது, பேசும்போது, கூப்பிடும்போது நீ செவி கொடுக்க முடியாதபடி இருந்திருப்பாய், ஆனால் அவர் போயிட்டார். இப்போ உன் வாழ்க்கை தனிமை நிலையில் வேதனையான வாழ்க்கை. நீங்கள் என்ன நிலையில் இருக்கீங்க கொஞ்சம் யோசித்து பாருங்க. அவர் எங்கேயோ இருக்கிறார் அப்படி சொல்லி கேள்வி போடும்போது அது எத்தனை வேதனை. ஐயோ என் புருஷன் கூட இல்லையே, யாரோட இருக்கிறார அப்படி சொல்லும்போது வாழ்க்கை எப்படி இருக்கும்? அதுதான் தனிமையின் வேதனையான ஒரு வாழ்க்கை. யோபின் புஸ்தகம் 23வது அதிகாரத்தில் 8-9 வசனத்தை நாம் வாசிப்போமானால் அங்கே இவ்விதமாக நாம் வாசிக்கிறோம். இதோ நான் முன்னாக போனாலும் அவர் இல்லை, நான் பின்னாக போனாலும் அவரை காணேன், இடதுபுறத்தில் அவர் கிரியை செய்தும் அவரை காணேன், வலதுபுறத்திலும் நான் அவரை காணாதபடிக்கு ஒளித்திருக்கிறார். முன்னால போனாலும் இல்லை, பின்னால போனாலும் இல்லை, ஆனா அங்கே வலதுபுறம் இடதுபுறம் கிரியை செய்கிறார். அதோ போகிறார், இதோ போகிறார், அங்க வந்தார், இங்க வந்தார் எல்லாம் சொல்றாங்க.
அதெல்லாம் கேள்விப்படுகிறேன், ஆனா நான் பார்க்க முடியல. ஏன்? ஐக்கியம் இல்லை. கர்த்தரை விட்டு விலகின வாழ்க்கை. இந்த வார்த்தையை கேட்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, சற்று யோசித்து பாருங்கள். விதவைக்கு ஒப்பான வாழ்க்கை, தனிமையின் வேதனையான ஒரு அனுபவம். இந்த நாளிலே கர்த்தர் அதை மாற்ற வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். மூன்றாவதாக, ரூத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை நான் வாசிக்கும் போது, நகோமி தன் குமாரர் இருவரையும் தன் புருஷனையும் இழந்து தனித்தவளானாள். நகோமி தன்னுடைய 2 குமாரர், தன்னுடைய கணவன் 3 பேரையும் இழந்து தனித்தவளானாள் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஏன் இவருடைய வாழ்க்கையில் இந்த தனிமைக்கு காரணம் என்ன? ஆண்டவர் பெத்லெஹேமில் வச்சிருக்கிறார். அப்பத்தின் வீடு, ஆகாரத்தின் வீடு. நீ இங்கே இரு, நான் உன்னை போஷிப்பேன்னு சொல்லி வச்சிருக்கிறார். தேசத்திலே பஞ்சம் ஏற்பட்டது என்று பார்க்கிறோம். தேசத்திலே பஞ்சம் ஏற்பட்ட பொழுது இந்த நகோமி கணவன், அவருடைய 2 மகன், 4 பேரும் பெத்லெஹேமை விட்டு மோவாப் போறாங்க. யாரு மோவாப் போக சொன்னது? பெத்லெஹேம் இந்த ஊரே காலி பண்ணி மோவாப் போனாங்களான்னு பாருங்க. இல்லை, ஊரெல்லாம் அங்கதான் இருக்குது. இவங்க மட்டும்தான் போயிருக்கிறாங்க. கர்த்தர் வைத்த இடத்தை விட்டு ஏதோ ஒரு இடம், ஏதோ ஒரு தொழில், ஏதோ ஒரு பகுதி ஆசீர்வாதமா தெரியுது, செழிப்பா தெரியுது, நன்மையா தெரியுதுன்னு சொல்லி யார் யார் தேவன் வைத்த ஸ்தானத்தை விட்டு, இடத்தை விட்டு கடந்து போகிறார்களோ அவருடைய வாழ்க்கையில நன்மையானவர்கள் இழந்து போவார்கள். மோவாப் போன அந்த நகோமியின் குடும்பத்தில் 2 குமாரர், புருஷன் மரித்து போனாங்க. அவர் திரும்பி வரும்பொழுது தனித்தவளானாள் என்று சொல்லி பார்க்கிறோம். இன்றைக்கும் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உடைய வாழ்க்கையில தனிமையின் அனுபவம் வருதுன்னு சொன்னா, நீங்க கர்த்தர் வைத்த இடத்துல இருக்கீங்களான்னு பாருங்க. ஆண்டவர் வைத்த இடத்துல இருக்கும்போது அவருடைய போஷிப்பு இருக்கும், அவருடைய போதிப்பு இருக்கும், அவருடைய அரவணைப்பு இருக்கும். அதை தான் நம்ம இதில் பார்க்கிறோம். ஒருவேளை தேசத்தை விட்டு அவங்க பஞ்சத்தில் போயிட்டாங்க. ஆனால் சங்கீதம் 33:19 நீங்கள் வாசிப்பீர்களானால், பஞ்சகாலத்திலே அவர்களை உயிரோடு காப்பதற்கு கர்த்தருடைய கண் அவர்கள் மேல் நோக்கமாக இருக்கிறது. உன் பஞ்சத்தில் ஒன்றை காக்கிறதுக்கு அவர் ஆயத்தமாக இருக்கும்போது நீ பஞ்சத்தை கண்டு ஓடனா எப்படி தப்ப முடியும்? அதனால தான் வேதனையிலே இழப்பின் நிமித்தம் தனித்த நிலைமை ஏற்படுகிறதை நாம் இங்கே பார்க்கிறோம். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு நேச பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையை யோசித்து பாருங்கள். ஆண்டவர் இயேசு சொன்னார், பிதாவுக்கு பிரியமானவர்களை நான் எப்பொழுது செய்கிறபடியால் அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை. எப்படியாமா இயேசுவை தனியே இருக்க விடவில்லையோ, அதே தேவனாய் கர்த்தர் உங்களையும் தனியே இருக்க விட மாட்டார். நீங்கள் தனித்திருப்பது, தனிமையின் அனுபவத்திலே வேதனையோடு இருப்பது ஆண்டவருக்கு பிரியமல்ல. நீங்கள் எப்போதும் சந்தோஷமாய், ஐக்கியமாய், மனமகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று தான் அவர் எதிர்பார்க்கிறார். பின் ஏன் இந்த தனிமையின் அனுபவம்? அதைத்தான் 3 காரியங்களை பார்க்கிறோம். முதலாவது பயம். எலியா பயத்து நிமித்தம் தன்னை தனிமைப்படுத்திக் கொண்டு போதும் கர்த்தாவே என்று சொல்லி அங்கலாய்த்துக் கொண்டு இருக்கிறான். 2வதாக புலம்பல் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது, விதவைக்கு ஒப்பான வாழ்க்கை. புருஷன் இருக்கிறான், ஆனால் அவளோடு இல்லை. அதுதான் தனிமையின் வேதனையான வாழ்க்கை. 3வது அனுபவத்தில் கர்த்தர் பெத்லெஹேமில் வச்சார். அங்கே அதை விட்டு இவர்களாக இடம் மாறி போய் 3 நபரையும் இழந்து அவள் தனித்தவளானாள். இந்த வார்த்தையில் கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு நேச பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் தனிமையை உணர்றீங்களா? நீங்கள் தனிமையாக இருப்பது தேவ சித்தம் அல்ல. அந்த தனிமைக்கு காரணம் என்ன? பயமாக இருந்தாலும் இன்றைக்கு கிறிஸ்துக்குள்ளே வாருங்கள். ஆண்டவர் விட்டு விலகின வாழ்க்கையாக இருந்தாலும் கிறிஸ்துக்குள் வாருங்கள். கர்த்தர் வைத்த ஸ்தானத்தை விட்டிருந்தாலும் அதை மீண்டும் அந்த ஸ்தானத்துக்கு வாங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க ஆயத்தமாக இருக்கிறார். நாம் ஜெபிப்போமா? கிருபையுள்ள நல்ல ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த அருமையான விலைக்காய் ஸ்தோத்திரம். அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை. நீர் ஒருபோதும் நாங்கள் தனியே இருக்க சம்மதிக்கிறதல்ல. அந்த தனிமையின் அனுபவம் இருக்கிறது என்று சொன்னால், இப்பொழுது நாங்கள் சிந்தித்த அந்த வார்த்தையில் ஏதோ ஒரு குறைவு இந்த அருமையான தனிமை நிலைமையிலே உணர்கிற பிள்ளைஇடத்தில் இருக்கப்பா. அதை உணர்ந்து அறிக்கை பண்ணி நன்மையை சுதந்திரிக்க உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.